ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடே பொண்ணு மட்டும் தான் ஸ்கூலுக்கு போனால், பையனுக்கு கோல்டுனால ஸ்கூலுக்கு அனுப்பல. ஈவினிங்காக வந்து பொண்ணு கூட்டிகிட்டு வரதுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ வந்து கீழ் வீட்டில் இருக்கிற பசங்களும் சேம் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. சரி, கீழ் வீட்டில் பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா போகும்போது என் பொண்ணையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என் பையனுக்கு கோல்டுனால சரி அவனுக்கு மிளகு பால் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிளகு இடித்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ப்ரௌன் சுகர் போட்டு ஃபில்டர் பண்ணி என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கு கொடுத்துறேன். என் பொண்ணுக்கும் கோல்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பூஜை பண்ணுறதுக்காக வெளியே முனிசோரெல்லாம் கழுவி வச்சிருந்தேன். அவருக்கு வந்து மஞ்சள் தடவி திருநீர் புட்டெல்லாம் வச்சுட்டு அவருக்கு வந்து ஃபுல்லாக அவருக்கு வேஷ்டி எல்லாம் போட்டு விட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசல் வந்து மஞ்சள் தடவி கோலம் போட்டுட்டு இருந்தேன். என்னதான் வந்து எனக்கு வாசல்ல கோலம் போட்டாலுமே எனக்கு நிலைவாசல்ல வந்து மஞ்சள் தடவி கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு அது மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனும் எனக்கு கொடுக்கும். அதுக்காக நான் எப்பவுமே வந்து நிலைவாசல் மஞ்சள் தடவி கோலம் போட்டுருவேன். பூஜைக்கு தேவையானதில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொண்ணை மட்டும் டியூஷன்ல விட்டு நானும் என் பையனும் கோவில் கிளம்பணும். வீட்டில் பூஜை பண்ணிட்டு நானும் என் பையனும் கோவில் கிளம்புன வீடியோவை நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்றேன். டாடா, பாய்.